ஒரு போராளியோட கடைசி துப்பாக்கி ரவையை எடுத்து எதிராளியோட நெத்தியில வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும். பாட்டுல அந்த எந்த போதாமையும் இல்லாத ஒரு ஆள்னா அது பாடலாசிரியர் பாவிஜய் தான். அதுல துளி அளவும் மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட வாலி தன்னுடைய கலை வாரிசா அறிவிச்சது பாவிஜய் தான். ஆரம்பத்துல அவரை பத்தியான ஒரு தவறான அபிப்பிராயங்கள் தான் எனக்கு இருந்துச்சு. என்ன எழுதுறாரு என்ன ரொம்ப கமர்ஷியலா எழுதுறாரு, ரொம்ப இப்படி எழுதுறாருன்னு பயங்கர குற்றச்சாட்டு எனக்கு இருந்துச்சு. போக போக போகத்தான் இந்த துறையில ஒரு விஷயத்த அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்குன்றது தெரிய வந்துச்சு. சிஎம் விஜய்க்கு பாவிஜய் எழுதின பாட்டு ரொம்ப மெய்சிலிருத்து போய் பாவிஜய்ட்ட மனசார மன்னிப்புக்கான பாட்டு ஆனா என்ன கொடுமைனா இந்த பாட்டு பாவிஜய் தான் எழுதினாருன்ற அங்கீகாரம் பாவிஜய்க்கு கிடைக்கவே இல்லை. ஒரு பகுத்தறிவாளன், ஒரு ஆத்திகர் அவரோட இடத்துல நின்றுகிட்டு ஒரு பகுத்தறிவாளனை கண்ணீர் வர வைக்கிறாருன்னா அவரோட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய வீரியத்தை நீங்க யோசித்து பாருங்களேன். விமர்சகர்கள், தனிப்பட்ட பேட்டியாளர்கள் இவங்க எல்லாரும் பாவிஜயை ஒரு காதல் கவிஞரா தான் எல்லா இடங்களையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர்த்து அவரோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கன்சிடர் பண்ணதே இல்லை. இப்போ பாருங்களேன், அந்த பீரியட்ல இருக்க பசங்களுக்கு இந்த பாட்டை கேட்டேன்னு சொல்றேன். நான் உண்மையிலே வயதோ வாவா என்கிறது பாட்டை கேட்டு ஒரு நாள் ராத்திரி புழுக்க நாளா தூங்காம இருந்திருப்பேன். வணக்கம். ப்ளே பாஸ் ரிவைண்டில் கங்கை அமரன் அவர்கள் எழுதின வரிகளை, அறிவுமதி அவர்கள் எழுதின வரிகளை, மு மேத்தா அவர்கள் எழுதின வரிகளை கடந்த வாரங்களில் நானும் பாடலாசிரியர் ஆப்பா ராசா அவர்களும் பேசிகிட்டு வந்தோம். நிறைய பேர் அதுக்கு ஃபோன் கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களோட எல்லாரோடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. சீனியர்ஸாக பார்த்துட்டு வந்த இதில் இளமையான ஒரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். அது யார் அப்படிங்கிறது ஆப்பா ராசா அவர்களே சொல்லுவார். ஆமாம், பாடலாசிரியர் பாவிஜய் தான் இளமையான பாடலாசிரியர்னு சொன்னீங்க. அவருக்கும் 50 வயசாகி போச்சு. ஒருவேளை உங்களை கம்பேர் பண்ணுறப்ப அவர் இளமையான பாடலாசிரியர். என்னை விட ஒரு 5 மாதம் இளையவர். அப்படியா? நல்ல விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரியவங்க இல்லையா, மூமேத்தா சாரா இருக்கட்டும், கங்கை அமரன் சாரா இருக்கட்டும், அறிமதி சாரா இருக்கட்டும், ரொம்ப பெரிய அதாவது வயதில் மூத்த பாடலாசிரியர்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ட்ரெண்டிங்காகவும் ட்ரெண்டிங் பாட்டு எழுதக்கூடிய யூத்தாகவும் நம்ம பாவிஜய் சாரை பார்க்கலாம். அவருடைய இப்போ இருக்கிற வயசுல பாதி வயசுலேயே அவர் எழுத வந்துட்டார். 24 வயசுலேயே அவருடைய முதல் பாட்டு எழுதிட்டாரு. நான் அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியல. இல்லை, அது ஞானப்படம்னு ஒரு படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதினாரு. ஏன்னா அவர் பாக்யராஜ் கூட இருந்தாங்க. ஆனால் அவரோட வருகையை பேங்கா சொன்னது நீ வருவா என்ன, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவா என்ன அப்படிங்கிற பாட்டு தான். அது எங்கே பார்த்தாலும் ஒரு சுப்பிரபாதம் மாதிரி ஒலிச்சிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாடல் வரிகளும் அருமையாக இருக்கும். இல்லை, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா அந்த பீரியடில் காதல் உணர்வை மனசுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த காதல் உணர்வை தட்டி எழுப்பின பாடல்கள். இப்போ பாட்டில் இது ரொம்ப முக்கியமான பாட்டு. காதல்ன்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பாட்டு காதல் உணர்வை தூண்டக்கூடியதுன்னு நான் அந்த வயசில் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயின. வழக்கமாக அந்த பீரியடில் குட்டி குட்டி தகவல், அந்த துணுக்கு செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாடல்களில் கொண்டு வர்றது நடைமுறையாக இருந்துச்சு. வைரமுத்து சார் அதை பண்ணியிருக்காரு, வாலி சார் அதை பண்ணியிருக்காரு, பழனி பாரதி சார் அதை பண்ணியிருக்காரு. அப்போ இருந்த பாடலாசிரியர்கள் எல்லாரும் அதை பண்ணாங்க. அதே தொடர்ச்சியில் பாவிஜயும் வந்தார். அதுலேயும் ஒரு உலகின் பெண் வர்க்கம் 100 கோடியாம் அதிலே நீ யாரடி, சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடின்னு. இந்த தகவல் சொல்றதே ஒரு நிறைய பாடல்களை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். குமுதமும் விகடமும் நீ படிப்பா என வாசகன் ஆகிவிட்டேன், கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்காய் சேமிக்கிறேன், கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன். நம்மளுடைய மரபு சார்ந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. வீட்டுக்கு வெளியில காகம் கத்துனா விருந்தாளி வீட்டுக்கு வர போகணும். ஒரு காகம் என கரைந்தாலும் என் வாசல் பார்க்கிறேன். ஒருத்திக்காக, ஆமா, ஒரு பர்டிகுலர் ஒருத்திக்காக அவர் வெயிட் பண்ணல. யாரோ ஒருத்தி வரப்போறா, ஆனா அவ யாருன்னு தெரியாது. ஆனா இவ்வளவு கூட இருக்கலாம், ஆனா யாரோ ஒருத்தி. இந்த பர்டிகுலர் ஆள் இல்லாம எழுதப்படுற எதிர்பார்ப்புகள்ல ரொம்ப முக்கியமான பாட்டு. அருமையான வரி இல்ல, காகம் காவென கரைந்தாலும் நான் வாசல் பார்க்கிறேன். அருமை அருமை. வைரமுத்து சார் இதே மாதிரி ஒண்ணு எழுதிருப்பாரு. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் சென்று பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை பார்ப்பேன். ஸோ நம்ம தொடர்ச்சியா அந்த மரபு சார்ந்த
பழக்க வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிரதிபலிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் 2 விஷயத்த அந்த பீரியடில் கையில் எடுத்திருந்தார். ஒன்று, நமக்கு என்னென்ன மரபு சார்ந்த பழக்கம் இருக்கோ அதை பாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் அதையும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அந்த பீரியடில் நான் என்ன சொல்ல வரேன், அந்த இளம் பாடலாசிரியர்கள் ஒரு கூட்டம் எழுத வந்துச்சுல, வைரமுத்து வாலின்ற ஒரு பெரிய ஜாம்பவான்கள் 2 மலைகள் இருந்தப்ப அதில் சின்ன ஓடையா தாமரை, முத்துக்குமாரி, யுகபாரதி, பா விஜய், ஸ்நேகன், இப்படி ஒரு சின்ன சின்ன ஓடைகள் வந்துச்சுங்க. அதில் அப்படி ஆரம்பித்த ஓடை தான் பா விஜய். ஆனால் அதில் அவர் தான் முந்திட்டு வந்தார். இப்போ ஒரு பாடலாசிரியர்கள் வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, சில பேர் சில விமர்சனம் வைப்பாங்க, என்ன அவர் கவிதையாக எழுதுறாரு, ட்ரெண்டிங் எழுத மாட்டார். சில பேர் என்ன ட்ரெண்டிங் எழுதுறாரு, கவிதை எழுத மாட்டார். சில பேருக்கு கிளாசிக் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதாமைகள் இருக்கும். போதாமை தான் ஒருத்தவங்களுடைய சிறப்புன்னு கூட நான் பர்சனலாக நினைப்பேன். நான் பாட்டில் அந்த எந்த போதாமையும் இல்லாத ஒரு ஆள்னா அது பாடலாசிரியர் பா விஜய் தான். அதில் துளி அளவும் மாற்றம் இல்லை. ட்ரெண்டிங் சாங்கும் எழுதுவார், கிளாசிக் சாங்கும் எழுதுவார், பிரமாதமான மெலடி எழுதுவார், கானா எழுதுவார், மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் வெளுத்து விட்டுருவார். ஸோ அப்படி ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஆள் பா விஜய். எனக்கு இந்த திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கவிஞர் பாடலாசிரியர் விவேகா உயரங்களின் வேர்கள்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வாங்குறதுக்காக பிரசிடென்சி காலேஜுக்கு வந்தார். அப்போ மூமேத்தா சார் பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டைம். அப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. மேத்தா சாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவர் எப்பயுமே உட்காந்து அவர் சொல்லுவாரை தவிர்த்து எழுத மாட்டார். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை உட்காந்து அவர் சொல்ல யாராவது எழுதி தருவாங்க, லாஸ்ட்டில் அவர் கையெழுத்து போட்டு அனுந்திரை கொடுப்பாரு. இதுதான் வழக்கம். இப்படி நிறையா நடக்கும். பெரிய பியூட்டி என்னென்ன, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது போகும்போது ஒன்று தந்துடுவார். அவர் 100 ரூபாயோ 200 ரூபாயோ அல்லது சாப்பாடோ ஏதாவது ஒன்று தந்துடுவார். அவர் கூலிங், அவர் பலனை தராமல் எந்த வேலையும் வாங்கவே மாட்டார். அப்படி ஒரு ஜெனின். சரி, அப்படி இவருக்கு வந்துடலாம். அப்போ உயரங்களின் வேர்கள் புத்தகத்துக்கு மேத்தா சார் சொல்ல நான் தான் முன்னுரை எழுதிக்குவேன். ஸோ முன்னுரை இப்பயும் அந்த புத்தகத்தில் பார்க்கலாம், அன்புடன் மூமேத்தான் போட்டிருப்பார்ல, அந்த அன்புடன் என்னோட எழுத்து, மூமேத்தா அவருடைய சைனு. அப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். நான் யார் எப்படி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலாசிரியர் பேரை சொல்லி, இந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னோடனே ஒரு குறிப்பிட்ட பாடலாசிரியர் பேரை சொன்னாங்க. ரொம்ப நல்லாச்சு, அதை நான் ரிவீல் பண்ண முடியும். அப்புறம் யுகபாரதி யுகபாரதிக்கு ராசி கவிஞர்னு பேர் இருக்கு. அப்படியா? ஸ்நேகன் ஸ்நேகன் ரொம்ப நல்லா எழுதுறாரு. தாமரை மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுறதுல பயங்கரமாக இருக்கும். முத்துக்குமார் ஓமைகளை பயன்படுத்துறது. இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்கள், லிரிசிஸ்டர்களை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் மூத்த பாடலாசிரியர், இப்போ விவேகம் இளைய பாடலாசிரியர். 2 பேரும் இப்போ ஃபீல்டில் என்ன நடந்துக்கிட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவராக கேட்டு இது கேட்டு முடிச்சானா கடைசி கேட்டார் பா விஜய் அப்படின்னு. அப்படி விவேகா டக்குன்னு உடனடியா அவர் ஆல்ரவுண்டரு அப்படின்னாரு. விவேகா கூடவே எழுதுற பாடலாசிரியர். ஆமா, இல்ல அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே சக போட்டியாளர்கள் தான். நான் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். நான் அந்த ஆல்ரவுண்டரும் அங்க வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் அங்க பார்த்தேன். அதை விட முக்கியம் இல்ல, எல்லா சக பாடலாசிரியர்கள், போட்டி பாடலாசிரியர்கள் வந்திருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி பாடலாசிரியர்களை முகம் கொடுத்து, ஒரு பாடலாசிரியரை சக பாடலாசிரியர் முகம் கொடுத்து பேசக்கூட முடியாத நிறைய போட்டி உலகமாக அது இருந்துச்சு. அதை தாண்டி ஒருத்தரோட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்ணாசனும் வாலியும் நட்போடு இருந்தாங்க. ஆனால் எதிர் கடையில் வந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பாராட்டிக்கிறவங்க பொது இடத்துல அவங்க கலந்துக்கிட்டதாவோ பெருசாக பேசினதாவோ எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அந்த டைமில் ஆனந்த விடனில் வாலியை எல்லா கவிஞர்களும் போய் சந்திச்சு ஒரு பேட்டி. ஆமாம். அந்த ஃபோட்டோவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாள் அந்த ஃபோட்டோவை பத்திரமா வச்சுருந்தேன். தாமரை, விவேகா, பா விஜய், ஸ்நேகன், யுகபாரதி எல்லாரும் இருப்பாங்க அதில். அப்படிப்பட்ட வாலி தன்னுடைய கலை வாரிசாக அறிவித்தது பா விஜய் தான். இன்னைக்கு பா விஜயை பற்றி பேசத்தான் போகிறோம்னு ஒரு வாரமாக அவரோட பாடலை திரும்ப கேட்கும்போது அவர் சொன்னது கரெக்டு தான் தோணிச்சு. ஏன்னா அவ்வளோ வெர்சட்டாலிட்டி, எல்லாம் நாட்டு சரக்கு நச்சினதாக இருக்குன்னு எழுதியிருக்காரு, ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு எழுதியிருக்காருன்ட்டு பயங்கர வெர்சட்டாலிட்டி கவிஞர் தான் இது. பாடல்களை விரும்பக்கூடிய ஒரு மாணவனாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன, நான் மனசார அவர்கிட்ட சமீபமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சமீபம்னா சொல்கிறது ஒரு 3-4 வருஷமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆரம்பத்தில் அவரை பற்றியான ஒரு தவறான அபிப்பிராயங்கள் தான் எனக்கு இருந்துச்சு. என்ன எழுதுறாரு, என்ன ரொம்ப கமர்ஷியலாக எழுதுறாரு, ரொம்ப இப்படி எழுதுறாருன்னு பயங்கர குற்றச்சாட்டு எனக்கு இருந்துச்சு. போகத்தான் இந்த துறையில் ஒரு விஷயத்தை அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குன்றது தெரிய வந்துச்சு. நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய
பெரிய வளர்ச்சியை நான் அடிமட்டத்திலேயே நான் ஸ்கேலை வச்சு அளந்துக்கிட்டு இருந்தேன். அவர் நிறைய உயரம் போனதை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது என்னுடைய போதாமையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய முன் தீர்மானமாக இருக்கலாம். அது எனக்கு பெரிய தப்பாக இருந்துச்சு. சமீபமாக அப்படி கேட்டு ரொம்ப மெய்சிலிருத்து போய் விஜய்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்ட பாட்டு பாரா பாட்டு, இந்தியன் 2ல வந்த பாட்டு. அது எப்படின்னா, ஒரு போராளியோட கடைசி துப்பாக்கி ரவியை எடுத்து எதிராளியோடைய நெத்தியில வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும். அது 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 இவருடைய அனிருத்தோட மியூசிக்கும் இவருடைய விஜயோட லிரிக்கும் எப்படி சொல்றது, வேற மாதிரின்றதை விட ஃபயர் வைப்னா வைப்பு வெறித்தனமா இருக்கும். இது ஒரு ஹிடன் ஜெம்மை யாருமே கன்சிடர் பண்ணல. ஏன்னா வேற ஒரு பாட்டை ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது அப்போ வேற ஒரு பாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வேற ஒரு உருவத்தை உருவாங்கிடுச்சு. ஒருவேளை இந்த பாட்டு வெகுஜன மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த இப்போ எழுதிருப்பாராம், பாரா வருவது ஓராட் படையான்னு பாட்டு தொடங்கும். அதில் இடையில சரணத்தில் அந்த பொண்ணு கேட்பா, அதாவது மேல் ஃபீமேல் பாடக்கூடிய பாட்டு மாதிரி. எனக்கு அந்த சிச்சுவேஷன் எதுவும் தெரியாது, படத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது பாட்டு தெரியல தான் இருக்கும், நம்ம இன்னும் நான் பார்க்கல. ஆனாலும் அது 2 கேரக்டர்கள் பாடக்கூடிய பாட்டுன்றதும் அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்றதை என்னால் முழுமையாக மேலோட்டமாக புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணு பாடுவா, கண்ணங்கரு இரவு போதாதான் நமக்கு, வெள்ளக்கார நிலா வான்மேல எதுக்கு, ரத்தக்கரை படிஞ்ச ஓமாளின் முனைக்கு, முத்தக்கரை ஒன்று வேணாமா துணைக்கு, உன்னோட காலடி குழம்பாகணும், ஓ மேல விழுப்புன் தழும்பாகணும், ஓன் கையில் சேரும் வரமாகணும், இல்லை தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும். ஒருத்தவனை, ஒரு வீரனை நேசிக்கக்கூடிய பெண்ணோட உச்சபட்ச ஆசை என்னன்னா, ஒன்று அவன் உடம்புல நம்ம தடுப்பு இந்த விழுப்புண்ணா இருக்கணும், இல்லைன்னா இந்த மண்ணில் உட்காந்து சாகணும். ரெண்டாவது அது இந்தியன் பேர் வச்சனால வெள்ளக்காரன். ஆமாம். அது கேளுங்க, அந்த கற்பனையை பாருங்களேன். கண்ணங்கரு இரவு போதாதான் நமக்கு, வெள்ளக்கார நிலா வான்மேல எதுக்கு, கேள்வி டக்கு 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 டக்குன்னு அப்படி திரும்ப அப்படியே வரும். அப்படி ஹுக்ல எனக்கு வருவாரு, என் தாய்மண் மேல் ஆணை இது தமிழ் மானத்தின் சேனை, அட வெள்ளை ரத்தம் கொண்டு நீ வாளில் எற்று சாணை. அப்படி நெருப்பு பிச்சு பிடிக்க மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படியான இந்த லிரிக் என்ன தம்முன்னு என்னோட முன் தீர்மானங்கள் மேலே ஏற்கனவே இருந்த குளத்துக்கு மேலே இது கல்லை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் காலைல எப்பயுமே என்னோட பொண்ணு எப்பயுமே புரியாத பாட்டாக போடும், பிடிஎஸ் பாட் சாங்ஸ் தான் எங்கள் வீட்டில் விடும். அதை முதல்ல கட் பண்ணிட்டு இந்த பாட்டை நான் வீட்டில் ஒதுக்கி விட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு விஜய் எங்கேயோ உயர்ந்து போயிட்டார். ரொம்ப அற்புதமான வரி. அது மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே எல்லாரும் அதை துவச்சி காய போட்டு நிறைய பேசிட்டாங்க. இப்போ ஒரு நண்பர்களோட சந்திப்பில் அது ஒரு எவ்வளோ அது எப்போ கேட்கும்போது ஒரு சின்ன உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏன் தருது, என்ன ஸ்பெஷல் இந்த பாடலில் அப்படின்னு கேட்டாங்க. பாடல் வரிகளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னென்னா வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும்னு எழுதியிருப்பார். அந்த நிலையானங்கிறது தான் ஒரு கவிஞன் உட்கார்ற இடம். கரெக்ட். தேசிய விருது கிடைச்சதுக்கு பொருள் அந்த வரியில் அவர் கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதில் வேற ஏதோ சொல் போடலாம், ஆனால் வலி காண்டும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும்னு ஒன்று, சஸ்டைனபிலிட்டி, நிலையாக இருக்கும் அந்த சுகம்ங்கிறது. அப்புறம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால்னு எழுதியிருப்பார். கன்சிஸ்டன்சி முக்கியம். எதுவாக இருந்தாலும் நீ சும்மா ஒரு நாள் கனவு கண்டுட்டு விடக்கூடாது, அதை தினம் முயலணும். கனவு மட்டும் கனவு கண்டாலே நடக்குமா? எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, அப்துல் கலாம் கனவு காண சொன்னேன், ஏன்டா தூங்கிட்டு கனவு காண சொன்னேன். அப்படி இல்லை, கனவு காணணும், அந்த கனவுக்காக தினம் முயலணும், ஒரு நாள் கூட கிடையாது. அப்படிங்கிறது தான் அவரோட அந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டியாக நான். சூப்பர். இதில் இன்னும் சொல்லணும்னு இருந்தேன். வழக்கமாக அங்கங்கே விமர்சகர்கள், தனிப்பட்ட பேட்டியாளர்கள், இவங்க எல்லாரும் விஜயை ஒரு காதல் கவிஞராக தான் எல்லா இடங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து அவரோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கன்சிடர் பண்ணதே இல்லை. அவர் இதே மாதிரின்னு பயங்கர உற்சாகம் தரக்கூடிய முன்னேற்ற பாடல் எழுதியிருக்காரு, நட்பு பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த எபிசோடில் விஜயோட காதல் பாடல்கள்லாம் தவிர்த்துட்டு மற்ற உணர்வை சொல்லக்கூடிய பாடல்கள் எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு காதல் பாடல் 1-2 இருக்கு, நான் சொல்கிறேன். அந்த நீங்கள் சொல்கிற அந்த நட்பு பாடல், தன்னம்பிக்கை பாடலில் ஒரு பாட்டு நான் கேட்டுட்டு நம்ம ஒரு திமிரில் இருப்போம்ல, அது நமக்கு ஒரு செல்ல திமிர். இது இவர் தான் எழுதியிருப்பாரு, கரெக்டாக வேணா பாரு அப்படின்னு சொன்னது வாலி தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன்.
பாட்டை கேட்ட உடனே. ஜூன் போனால் ஜூலை காற்று ஆமா 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 பார்த்தா பா விஜய் ஆமா சூப்பராக இருக்கும். அதாவது ஒவ்வொரு பூக்களுமே வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் பட்டிமன்றம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு உண்டான ஒரு பாடல் மாதிரி அது வந்து ஒரு தத்துவ பாடல்னா, வைப் பண்ணுற யங்ஸ்டர்ஸுக்கு உண்டான தத்துவ பாடல் இது. ஆமா ஆமா அதாவது ஒன்று போயிடுச்சுன்னா கவலைப்படாது. ஜூன் போனால் ஜூலை காற்று, கண் பார்த்தால் காதல் காற்று, காதல் காற்று, பூ பூத்தால் தேன் வருமே, கண் பார்த்தால் தீ வருமே, தீ வருமே. அவ்வளோதான். இன்னொரு பொண்ணை பார்த்தா உனக்கு அந்த தீ வந்துட போகுது, எதுக்கு இப்போ வரி பண்ணுறேன்ட்டு. அறைக்குள்ளே மழை வருமா, வெளியே வா குதூகலமா. எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல, இப்போ எம் மனசை ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்க எம் மனசு சத்திரமா அப்படிங்கிறது. அப்போ சித்திரமா பத்திரமா சத்திரமானு எப்படி அவர் கொண்டு வந்தார் வாலி அப்படின்னு நான் பிரமிப்போம்ல. அந்த மாதிரி வந்து மழை வருமாங்கிறதுக்கு இயல்பா வந்து குதூகலமா அப்படின்னு போட்டது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது இந்த பூமி பந்து ஒரு கூடை பந்து, அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று, கரை இருக்கும் நிலவினை சலவை செய், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய். அது வந்து பயங்கரம். கரை இருக்கிற நிலாவை செலவு செய்ய. இந்த குறிப்பிட்ட வரி இருக்கு பாத்தீங்களா, சிறை இருக்கும் மனங்களை பறவை செய்யு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தவறுன்னு சொல்ல, மூத்த பாடலாசிரியர்கள் அல்லது மூத்த தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ப இருக்க பாடல்கள்ல வந்து இலக்கணமே பயன்படுத்தப்படுறதில்ல, இலக்கணம் மீறிய ஒண்ணா இருக்கு அப்படின்னு. நீங்க யோசித்து பாருங்களேன், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய் அப்படின்றது எவ்வளவு கவிதைத்துவமா இருக்கு. சிறை இருக்கும் மனங்களை பறவைகளை செய் அப்படின்றது வந்து பறவை ஆக செய்யு ஆக பேர் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பூக்களுமே அந்த விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1000 நிலவே வான்னு சொல்லியிருக்காங்களே, நிறைய இருக்குது. பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன். அக்னி குஞ்சொண்டு கண்டேன், அதை அங்கிலோர் காட்டில் தான் வரும். காட்டிலுக்கு ஓர் வராது, ஒரு தான் வரும். ஆனா அது வந்து பொய்டிக் லைசன்ஸ். அதை நம்ம இந்த சிறை விசை நல்லா இருக்கும். அதே மாதிரியே இருப்போமா வெளிப்படையாய், சிரிப்போமா மலர்குடையாய் அப்படின்னு எல்லாமே ஆட்டோகிராஃப் லைனா இருக்கும். இவரோட பாடல்கள் இந்த தன்னம்பிக்கை எல்லாமே நீங்க ஆட்டோகிராஃப்ல இந்த 2 பேரும் எழுதி கொடுக்கலாம், அப்படி இருக்கும். அவ்வளவு சூப்பரான பாட்டு இந்த ஜூன் போனால் ஜூலை காற்று. கடைசியில ஒருத்தவனுக்கு ஆறுதல் சொல்றாரா, இன்னும் சரி ஓகே விடுற, அடுத்த பொண்ணை பார்த்துக்கலாம், அடுத்த லாஸ்ட்ல இந்த உலகத்தில் அதுதான் மீன்ஸ் அதுல அதுக்கு தான் அந்த லவ் போயிடுச்சுங்கிறதுக்காக சொல்றதுதான். ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும், பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும், இந்த உலகத்தில் எவருமே ராமர் இல்லை. அப்படித்தான் அந்த பொண்ணு தான் வேணும்லாம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு பெரிய உண்மையாக தன்னம்பிக்கைப்படுறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், காதல் தோல்வினாலையும் சூசைடுகள் நிறைய நடக்குது, தற்கொலைகள் நடக்குதுங்கிற பட்சத்துல இது வந்து அவ்வளவு ஒரு ஜாலியா சொல்லி அந்த பீரியட்ல வந்து பயங்கர ஹிட் அடிச்ச பாட்டு. ரொம்ப ஹிட். முன்னாடி வந்த பாடல்களும் நீங்க பா விஜயோட லிஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது இவர் வந்து இவர் எழுதின அந்த பாட்டு வந்து தொடர்ந்து டிவிகள்ல போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பூக்களுமேவா தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் தான். அது எப்ப ஓபன் பண்ணாலும் டிவில அந்த பாட்டு போடுவாங்க. இந்த ஜூன் போனால் ஜூலை காற்றும் அப்படிதான். எப்ப போட்டாலும் அதை போடுவாங்க, எப்ப கேட்டாலும் சலிக்காது. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, சும்மா அதை போடுங்களேன், அவ்வளவு உற்சாகமா தரும் அந்த பாட்டு. அவர் ஆக்சுவலா ஒவ்வொரு பீரியட்லயும் ஒரு ட்ரெண்டிங் கவிஞர்கள் வந்தாங்க. முதல்ல வாலி வந்து பயங்கர ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அது என்னன்னா மக்களுடைய உரையாடக்கூடிய நேரடி மொழியா இருக்கும், அது ரொம்ப தரலோக்கலா இருக்கும், அது பிரமாதமா இருக்கும். வாலி அதை எழுதிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் பழனி பாரதி சார் அதை கண்டினியூ பண்ணாரு. அவருக்கு அப்புறம் அதிகமான ட்ரெண்டிங் பாடல்கள் எழுதுன, அதுக்கப்புறம் வாசன் எழுதிக்கிட்டு இருந்தாரு. வாசனுக்கு அப்புறம் அதிகமா எழுதுனது பா விஜய் தான். இங்க ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் அவர் நம்ம காட்டுல மழை பெய்யுது இவர் போடுறது எல்லாமே அப்ப ட்ரெண்ட் ஆனா எடுத்து பார்த்தா பா விஜய் தான். ஆனா என்ன கொடுமைனா, இந்த பாட்டு பா விஜய் தான் எழுதினாருன்ற அங்கீகாரம் பா விஜய்க்கு கிடைக்கவே இல்லை. கரெக்ட். இது பா விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லா பாடலாசிரியர்களுக்கும் நேர்ந்த கொடுமை அது. ஆமா, உண்மைதான். ஒரு பீரியட்ல வந்து இந்த பாடல்லாம் நிச்சயம் முத்துக்குமார் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் முத்துக்குமார் நிச்சயம் அந்த பாட்டு எழுதியிருக்க மாட்டாரு. அப்படி ஒரு பேர் முத்துக்குமார் சாருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல யுகபாரதி இவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு. ஒரு பீரியட்ல என்னதான் இருந்தாலும் வைரமுத்துன்பாங்க, சில பேர் வாலின்பாங்க. வாலியோட காலகட்டங்களே அவருடைய பாடல்கள் வந்து கண்ணதாசன் எழுதப்பட்டதுன்னு நிறைய பேர் சொல்லி அது அவர் ரொம்ப நொந்து போன பிரச்சனைலாம் உண்டு. என்னன்னா முறையான அங்கீகாரம் பாடலாசிரியர்களுக்கு கிடைக்காத வராதனால அந்த பிரச்சனைகள் இதெல்லாம். நீங்க காதல் பாடல்கள் பத்தி தாண்டி பேசுற நீங்க, எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெம் இருக்குது. வித்யாசாகரோட ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங் மோமல். நமக்கு எல்லாமே அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அன்புங்கிற படத்துல அவள் யாரவள் அழகானவள் அடி நெஞ்சிலே மின்னல் பாட்டு இருக்குது. அவள் யாரவள் அழகானவள் அடி நெஞ்சிலே மின்னல். அதுல வந்துட்டு பாட்டு சூப்பரா எழுதியிருப்பாரு. அதுல என்னன்னா
அதில் ஒரு ஹூக் லைன் ஒன்று வரும். அது வந்து 3 இடத்துல வரும். அந்த 3 இடத்துலையுமே லிரிக்ஸ் வேற லிரிக்ஸ் போட்டிருப்பாரு. அப்படியா? ஆமாம், சூப்பராக இருக்கும். என்னன்னா, எத்தனை எத்தனை நளினம் அடி என்னுயிர் எங்கும் சலனம், இருமுறை இருமுறை ஜனனம் அது உன்னை காண்கிற தருணம், ரத்தம் மொத்தம் உரைகின்றது. இது இந்த 2 லைன் தான் வரும். பட் இந்த இடத்துல 3 லைனாக வருது. பல்லவியில் 3 லைனாக வரும். சரண எண்டில் 2 லைனாக வரும். தன்னன்னா தரணன்னா தன்னன்னா அப்படி வரும். ரத்தம் மொத்தம் உரைகின்ற. இது ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டாரா? 2வது சரணத்தில் அதே இதுக்கு என்ன எழுதிவார்னா, செவ்வரி ஊறிய விழிகள் அதில் செந்தமிழ் விஞ்சிடும் மொழிகள் புன்னகை செய்யும் புயல் மேகமே. இதை வந்து முதல் சரணத்தில் இதே மீட்டுக்கு எழுதியிருப்பாரு. 2வது சரணத்தில் பார்த்தீங்கன்னா, சட்டன சட்டன இதயம் பல சில்லன சில்லன உடையும் அத்தனை சில்லிலும் உன் பிம்பமேன்னு எழுதியிருப்பாரு அதே வரிக்கு. அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாலான்னு ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அன்புங்கிற படம் வித்யாசாகர் 2003 வந்தது. டாக்குமெண்ட்ரி கிடைத்த உடனே அந்த படத்தில் உள்ள பாட்டுன்னு நினைக்கிறேன். அருமையான பாட்டு இந்த பாட்டு. அது அதில் தான் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஒரு குறும்பு வாலியோட குறும்பா ஒன்று அந்த பாட்டில் பண்ணியிருப்பாரு. 5-6 கண்டங்கள் நீ தாண்டி சென்றாலும் அங்கேயும் உன்னை வந்து பெண் பார்ப்பேன், செவ்வாயில் நீ சென்று வாழ்ந்தாலும் உந்தன் செவ்வாயின் ஓரத்தில் தேன் வார்ப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. இதை கேட்குறவங்க அந்த பாட்டை இப்போ போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயம். அருமையான மெலடி, சூப்பரான பாட்டு. வித்யாசாகரோட ஒரு அருமையான பாட்டு, அருமையாக எழுதியிருப்பாரு இவர். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வீரத்தை சொன்னோமா, நட்பு பற்றி எனக்கு தெரிஞ்சு 4-5 பாட்டு ரொம்ப பிரமாதமான பாடல்கள்லாம் பாவிஜி எழுதியிருக்காரு. அதில் எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோன்னு ஒரு பாட்டு. வழக்கமாக ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு பாடுறது வேற, ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு பாடுறது வேற, ஒரு பெண் தன்னுடைய சக தோழி இன்னொரு பெண்ணுக்கு பாடுற பாட்டுன்றது வேற. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே முற்றிலும் வேற இருக்கும். அதில் வரும் பாருங்க, பகலினில் முழுவதும் வெயிலிலே உனை சுட்டு வருந்திய வானம் அது, இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது. உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள், உன்னோடு ஓரொரு நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள், பூக்கள் எல்லாம் உன்னை தொட தவம் இருக்கும், நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும், வானவிலும் வந்து உனக்கு குடை பிடிக்கும், எங்களுக்கு அதற்குள்ளே இடம் இருக்கும். தேவதை. ஆமா, நீங்க அந்த பீரியட்ல பாருங்களேன். இது வந்து எல்லா காலேஜ்லயும் லேடிஸ் காலேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்க. எதா இருந்தாலும் ட்ரெண்டிங், ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருந்தாலும் லேடிஸ் பாட்டு போட்டு குழந்தைகளை ஆட, காலேஜ் எதா இருந்தாலும் இத போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வெறித்தனமா. போன தடவை கருப்பணிப்பனோட சதுரங்கம் படத்துல அறிவுமதி அண்ணா எழுதின பாட்டு, அதே சதுரங்கத்துல விஜய் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையான பாட்டு. என்ன தந்திடுவேன் நான் என்னை தந்திடுவேன் ஒரு பாட்டு இருக்கு. முழுக்க கவித்துவத்தோட உச்சமா எழுதியிருப்பாரு அதை. அப்படியா? ஆமா. நான் இப்ப பாட்டு வரி அப்படியே படிக்கிறேன். சொல்லுங்க. என்ன தந்திடுவேன் நான் என்னை தந்திடுவேன் அப்படின்னு வரும். உள்ளம் தந்திடுவேன் நான் உயிரை தந்திடுவேன், நீ வானவில் தந்தால் நான் வானம் தந்திடுவேன், நீ ஓரிடம் தந்தால் நான் உயிரை தந்திடுவேன். இது பல்லவி. சரணம் வந்தீங்கன்னா, விரல்கள் நீ தந்தால் நான் ஸ்பரிசம் தந்திடுவேன், விழிகள் நீ தந்தால் நான் கனவு தந்திடுவேன், நொடிகள் நீ தந்தால் நான் யுகங்கள் தந்திடுவேன். நொடிகள் சேர்றதான யுகம். விதைகள் நீ தந்தால் நான் விருட்சம் தந்திடுவேன், நீ கோப பார்வை பார்க்கும்போது கொஞ்சல் தந்திடுவேன். பொண்ணு சொல்றா, காதலி. என் தோளில் வந்து நீயும் சாய தொட்டில் தந்திடுவேன், நீ பார்த்திடும்போது பாராமல் பார்வை தந்திடுவேன், நீ பேசிடும்போது பேசாமல் மௌனம் தந்துடுவேன். லிசனிங்கிறது ஒரு லவ்ல எவ்வளவு பேசும்போது கேட்கறதுக்கு. அது வந்து 2வது சரணம் பார்த்தீங்கன்னா, இறகு நீ தந்தால் நான் தோகை தந்திடுவேன், கைகள் நீ தந்தால் உயிர் ரேகை தந்திடுவேன், பூமி நீ தந்தால் நான் பூக்கள் தந்திடுவேன், கிளைகள் நீ தந்தால் நான் கிளிகள் தந்திடுவேன். ஒரு கிளையில கிளி உட்கார்றதான அழகு. ஸோ நீ கிளை தந்தீங்கன்னா நான் கிளி தரேன் அப்படின்னு. உன் நெற்றி வருடி கேசம் ஒதுக்க காற்று தந்திடுவேன், நீ இருட்டில் நடக்க எந்த விழியில் வெளிச்சம் தந்திடுவேன், நீ ஜன்னலின் ஓரம் நின்றும்போது சாரல் தந்திடுவேன். கடைசி வரி தான் உச்சமா இருக்கும். நீ தூங்கிடும் போது லேசாய் கேட்கும் பாடல் தந்திடுவேன். அருமையான பாட்டு. அது ரொம்ப சூப்பர் மெலடி. வித்யாசாகர் வந்து இந்த இது வித்யாசாகர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஒரு கவிஞர்கள்கிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்டை புழிஞ்சு வாங்கி நமக்கு கொடுக்கறதுல அவர் பாவிஜயும் வந்து இது ரொம்ப அந்த அந்த ஒவ்வொன்று கேட்கும் போதும் 2வது என்ன சொல்றாருன்னு எதிர்பார்த்து நான் கேட்ட பாடு. ஜன்னல் ஓரம் நின்றும் போதுன்னா என்னது அப்படிங்கும்போது மழை சாரல் தந்திடுவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சூப்பரான ஒரு பாட்டு இது. எனக்கு 2 பாட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு காதலை தாண்டி பிடிக்கும். ஷாலாலா ஷாலாலா ரெட்டை வாழ்க்கை. அதுல உள்ளுக்க பாருங்களேன்,
மரங்களே மரங்களே ஒற்றை காலில் நிற்பது என்னவோ என்னவோ தவமோ அப்படின்னு கேட்கும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குங்க. 3 பெண்கள் வெவ்வேறு வர்க்க அடுக்குகள்ல உட்கார்ந்துருக்கவங்க, அவங்கள பத்தி அவங்களே பாடுற மாதிரி ஒரு பாட்டு. தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம். அதுல அந்த படத்துல வந்து 3 வெவ்வேறு பகுதிகளில் வர்க்க அடுக்குகள்ல வாழக்கூடிய பெண்கள் தங்களை பத்தி தாங்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஒரு பாட்டுல 3மே இருக்கும். பீட்டும் டக்கு 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 டக்குன்னு மாறிட்டே இருக்கும். அதுக்கு அவ்வளவு அடாப்டா எழுதியிருப்பாரு. இந்த செல் என் ஜன்னல் வந்த காற்றே போட்டு தரவா, என் வீட்டுக்குள்ளே நானும் நீ வந்து ஒரு இதை போல வரவா அப்படின்னு ஒரு இருக்கும். இன்னொரு பாட்டு வந்த காற்று தேநீர் போட்டு தரவா, இன்னொரு 3 பீட்ல போகும். அதை விட ரொம்ப மென்மையா பாடுவேன். லாஸ்ட்ல ஒரு பொண்ணு வரும், பீட்டும் செம்மையா, ஏ ரங்கா 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 தவணி போட்ட மங்கா, இது கிட்ட வந்து சிங்கா, இது ஆட்டம் போடு விங்கா, இப்படியே போகும். இது அலிராணி பொண்ணு, என் மேல வைக்காத கண்ணு, பொண்ணு கேட்டு வராத மாப்பு, அட காத்து கிடக்கு ஆப்பு. ஒரே பாட்டுல 3 வெவ்வேறு விதமான ஃபீலை வந்து அவ்வளவு அற்புதமா கொண்டு வருவாரு. ஏன் அப்படின்னா இசையமைப்பாளர்கள் இயக்குனர்கள் 2 பேரும் அதிகம் தேடக்கூடிய பாடலாசிரியராக அவர் இருந்தார். நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, எல்லா உணர்வையும் எல்லா விதமான டியூனுக்கும் எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர். டக்கு 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 டக்குன்னு அவர் வேலையை முடிச்சிருவாரு. நான் கேள்விப்பட்டேன். இப்போ இதை சொல்லும் போது இன்னொன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் ஒரு கம்போசர் இருக்காரு, ரொம்ப பிரமாதமான கம்போசர். அவருடைய ஒரு பாட்டு அடிப்படையில் பகுத்தறிவாளனா இருக்க எனக்கு ஒரு சாமி பாட்டை கேட்டு அழுக வந்துச்சுன்னா அது கிரீஷ் கோபாலன் போட்ட பார்த்தேனே உயிரின் வழியேன்னு ஒரு பாட்டு. ஆமா, ரொம்ப அருமை. உண்மைதான். அவர்கிட்ட இது ஏன் இந்த பாட்டை சொல்றேன், மூக்குத்தி அம்மன் அவர் சொன்னாரு, கொரோனா பீரியட்ல தான் இந்த படம் பாட்டு பண்ணியிருந்திருக்காங்க. இத்தனைக்கும் நேரில் பார்க்கவே இல்லை. கொரோனா பீரியட்ல எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அவரு எல்லா பேரும் ஜூம் மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. 3 பேரும், ஆர்ஜே பாலாஜி, கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், பா விஜய், 3 பேரும் உட்காந்து 1.5 மணி நேரத்தில் எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான பாட்டு. அந்த பாட்டோட சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா இவ்வளோ அற்புதமா, ரொம்ப உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான பாட்டு. ரொம்ப இதுவும் தன்னம்பிக்கை பாட்டாவே வரும். நீங்க கடவுள் நோக்கி பாடி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும் நமக்கு, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆமா, தன்னம்பிக்கை பாட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனா ஆள் மனதுல நம்மளுடைய ஆத்மா கூட பேசக்கூடிய ஒரு குரலா இந்த பாட்டை எடுத்துக்கலாம். அது முழுக்க என் மைண்ட்ல உட்காந்து பாவிஜய் பண்ணதான் நான் இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஏன்னா ஒரு பகுத்தறிவாளன், ஒரு ஆத்திகர் அவரோட இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பகுத்தறிவாளனை கண்ணீர் வர வைக்கிறாருன்னா அவரோட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய வீரியத்தை நீங்க யோசித்து பாருங்களேன். சரணத்துல ஒரு இடத்த கேட்டிருப்பாரு, வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசியென்று தன்முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன்னுணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யார் நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்காரம் அதில் நீ இல்லை, சிறு கள்ளம் கவடம் இருந்திடாத அன்பில் இருக்கிறாங்க. முடிஞ்சு பாருங்களேன். ஒரு சில விஷயங்கள் இதை ஒரு ஆத்திகர் எழுதும் போது தாங்க அது உள்ள ஒரு கூடுதல் உயிர் பெறுதுன்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்கு இத்தனைக்கும் வேதங்களை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, இதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம். ஆனா இது ரொம்ப சிம்பிளிஃபைடான வேலை, நீங்க ஏன் இந்த பாதையில போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவரு ஆத்திகனுடைய குரல்ல இருந்துதான் சொல்றாரு. ஆனா அது உள்ளுக்க ஒரு பகுத்தறிவு உள்ளுக்க அற்புதம் வருது. இதே இடத்துல இதுல இன்னொரு இடத்துல வரும், அகம் நீ, கடவுளை பத்தி நேரடியா பார்த்து பாடுற பாட்டு. அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ. அந்த கப்பறம் பாருங்களேன், அணுவான உலகின் அகலம் நீ, எறும்பின் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கணமும் நீ. இதை முடிச்சுட்டு ஒரு இடம் வருங்க. அந்த இடம், நிர்கதியான ஒருத்தவன் தனக்கு இஷ்டமான ஒரு மனிதரை பார்த்து, தெய்வத்தை பார்த்து, உணர்வை பார்த்து, பிரபஞ்ச பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 2000 கண் கொண்டாய் அதில் ஒரு கண் வராதா? நீங்க இதை கேட்கறப்ப பக்கத்தறிவாளனே அழுதுருவாங்க. ரொம்ப அருமையான இசை வேற, அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகும் அந்த பாட்டு. ஸோ அப்படி நம்ம மனசை உருக்கி எடுக்கக்கூடிய பக்தி பாடல்களை அவர் எழுதுவார். இதுல இன்னொரு ஒண்ணு இருக்கு, இது மென்மையான சாஃப்டான மனங்களுக்கான பக்தி பாட்டு. இன்னொரு பக்தி பாட்டு எழுதியிருக்காரு, சேவர் கொடி பறக்குதுடா. அதுல
தமிழர் வரலாறு சூப்பரா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு யோசித்தேன், மற்ற எல்லா தெய்வங்களை விடவும் முருகனுக்கு நமக்கு மேல ஒரு நம்ம எல்லாத்துக்கும் ஏற்படுது. ஏன் பகுத்தறிவாளர்களே முருகனை நம்மால் தானே, அது உண்மையும் கூட, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணார் சொன்னார் மாதிரி முப்பாட்டன் வந்து நமக்கு முருகன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குறிஞ்சி நில தலைவன் இல்லையா அவரு. இத ஒரு பக்தி பாடல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சீரியஸான அரசியலை ஒரு வெகுஜன நடிகர் பாடக்கூடிய பாடல்களை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது என்னை பொறுத்தளவுக்கு விஜய் எழுதுறதை விட அது அங்கீகரிச்ச விஷ்ணுவர்தனுக்கு தான் ஒரு தமிழனா நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். உள்ளுக்க வரும் பாருங்க, தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான், முப்பாட்டன் எங்களுக்கு தலைவன் தான். அதுல கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரியே சொல்லிட்டாங்க. குறிஞ்சி நில தலைவன் இல்லையா, அவன் எங்க முப்பாட்டன் இல்லையா, அங்க இருந்தாலும் நம்மளோட தொடர்ச்சி வருது. இன்னொரு இடத்துல வராரு, காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க முருகையா, அதுலயே ஒரு ஹிஸ்டரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துடுறாரு பாட்டுக்குள்ள. ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகளானான். ஏன் முடிஞ்சு இதே வருது பின்னாடி ஒரு இடத்துல. இதோட கண்டினியூட்டியா நான் பர்சனலா பாக்குறது, பின்னாடி தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு பாருங்களேன். சாட்டை எடுத்து ஒவ்வொரு வரையிலும் பலார் அடிக்கிறது. அது வந்து அவரு முருகன்ட்டே பர்மிஷன் வேற கேட்டிருப்பாரு, நான் பாட்டுக்குள்ள ஒன்ன வச்சு பாடட்டேன். முருகன் பெர்மிஷன் கொடுக்கலான்னு பிரச்சனை இல்லை, நம்மெல்லாம் அவரோட ரத்தம் தானே. யோசித்து பாருங்களேன், இது வெறும் பக்தி பாடல் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இது முழுக்க அரசியல் சார்ந்த பாட்டு, ஆனா பக்திக்குள்ள இருக்கிற அரசியல் சார்ந்த பாட்டு. அதாவது அல்டிமேட் ஸ்டார் மாதிரி. நீங்க இப்ப உள்ள பாடல்கள்ல வந்து நீங்க ஈஸியா அரசியலை நீங்க பேசிடலாம், அது மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஒரு வெகுஜன நடிகர் அல்டிமேட் ஸ்டாரோடைய பாட்டுல இப்படி ஒரு சீரியஸான பாலிடிக்ஸை வைக்கிறது வந்து, அது பாலிடிக்ஸை வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இவ்வளோ சீரியஸா யோசிச்சு அது எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஜய் அந்த கதைகள்லாம் டம்முன்னு அடிச்சு உடைச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அவருடைய காதல் பாடலில் இன்னொரு பாட்டு வந்து, நம்ம அவரோட எல்லா பாடல்களையும் பேச முடியாது, இருக்கிற நேரத்தில் பேசும்போது, நான் அவனில் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு தயக்கம், அந்த பாட்டு பீட்டே நல்லா இருக்கும். ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு தயக்கம் ஏன் எனக்கு என்ன ஆச்சு, அது இதுவும் அதே மாதிரி தான். இது வரும்போது திரும்ப திரும்ப டிவியில் இதில் அந்த பீட்டுக்காகவே கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். சம்மதமானலாம் வரும். அதில் கடைசி 2 பேரும் நல்லா இருக்கும். எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன், உன்னை காதல் செய்தே கொல்லப் போகிறேன். கேட்டோன்னா டக்குன்னு ஒரு இதான பாட்டு. அது நல்ல விஷயம். கொலை பண்றது அடுத்து காதல்ல கொல்லப்படுறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. சரி, ஒருத்தருக்கு அன்பால முத்தம் கொடுத்தே ஒருத்தே மூச்சு திணற இருந்தானா அதை விட கொடுப்பினை என்ன இருக்க போது சொல்லுங்க அப்போ. அவரே சொல்லியிருக்காரு, நம்ம வைரமுத்தும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. அப்புறம் இன்னொரு போராட்ட பாடல் ஒண்ணு இல்லை, இன்னும் என்ன தோழா எத்தனை 7ஆம் அறிவு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், துணி துவைக்க போகணும்னா இந்த பாட்டை தான் போடுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுறது. இன்னும் எத்தனை நாள் தான் துவைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க யோசித்து பாருங்களேன், நீங்க ஜிம்முல இந்த பாட்டுக்கு எந்த ஜிம்முக்கு போனாலும் காலைல இந்த பாட்டு ஓடிடும். இந்த பாட்டை மட்டும் வழக்கமான ஒரு சுய முன்னேற்ற பாட்டா இல்லாம அரசியல் பேசக்கூடிய பாட்டாவும் இதுல மாத்திருப்பாரு. ஒருவர் கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம், எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுமக்கிறோம்னு எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆயுத எழுத்து தமிழை தவிர்த்து வேற எந்த மொழியிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆயுதத்தோடையே ஒரு மொழி இருக்குன்னா அது தமிழை தவிர்த்து வேற எந்த மொழி இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. இங்க அந்த பீரியட்ல அந்த ஈழப்போர் உச்சத்துல இருந்த காலகட்டங்கள்ல இந்த படம் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை சைனடு குப்பி நம்மளோட விடுதலை புலிகள் வச்சுட்டு இருந்ததை அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாட்டுல கொண்டு வந்திருந்தாரு. அப்போ முழுக்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தலைமுறையை மொத்தமாக வந்திருந்தப்ப அவங்க பாடுறதுக்கும் அவங்க தங்களுடைய இயக்கத்துக்கு அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு டூலா இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல வருமே, பனிமூட்டம் வந்து படிந்தன்ன சுடும் பகலவன் மறையுமா, அந்த பகைமூட்டம் வந்து பனியானால் எங்கள் இரு விழி உறங்குமா. ஸோ இது மேலோட்டமா பார்த்தா தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக எழுதப்பட்ட பாட்டுன்னு தோணும். ஆனால் உள்ளார்ந்து பார்க்க போனால்
உலகத் தமிழர்களை குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா அவங்களோட போராட்டத்தை ஆதரிச்சு எழுதப்பட்ட பாட்டா நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நம்ம காட்டுல மழை பெய்யுது திரும்ப ஜாலிக்கு வந்துடுறாரு. ஆமா, திரும்ப ஜாலிக்கு வந்துடுறாரு. இதுவும் நீங்க சொல்ற மாதிரி அது டிவியில் திரும்ப திரும்ப போட்ட பாட்டு தான். சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டா கண்ணீர் விடாத, பெண்ணங்கத்தில் தட்டுப்பட்டா கவலைப்படாத அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. அதில் ஒரு வரி ஒரு ஒரு சொல்லாடல் வந்து நான் ரொம்ப யோசிக்க வச்சுது. எப்படி யோசிச்சிருக்காரு இது அப்படின்னு. இரவு வந்தால் ஏது தூக்கும், இளமை வந்து ஆழ தூக்கும், கழுத்தடியில் ஈரம் பூக்கும், நாக்கடியில் கொஞ்சம் வேர்க்கும்னு எழுதியிருப்பாரு. நாக்கடியில் வேர்க்குதுன்னா அந்த அது ஃபுல்லாகவே அந்த ஒரு இளமையோட இதில் பாடுறது தான். ஆர்யாவும் பரத்தும், இளையராஜா வாய்ஸ் வேற, யுவன் சங்கர் ராஜா இதில் இளையராஜா பாடியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள். யுவன் சங்கர் ராஜாவோட காம்போ பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த யுவன் சங்கர் ராஜா பா விஜயன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இடையில காதல் பாடல்களே எடுக்க வேணான் இருந்தேன், இருந்தாலும் சும்மா அப்படியே மேலோட்டமாக அப்படியே போயிட்டு. ஸோ அப்போ வந்து நான் 9th 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலகட்டம். பருவத்தோட வாசலில் நின்று அந்த வளர்ச்சிதை மாற்றங்களை வந்து உள்வாங்கிக்கிட்டு இருந்த பீரியடு. துள்ளுவதை இளமைன்னு ஒரு படம் வந்து நான் சொல்கிறேன். படம் வந்தது, படம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, ஏதோ பிரச்சனைலாம் செஞ்சு லேட்டாக தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆடியோ வந்துருச்சு, பெரும்பாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஆடியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்து மொத்தம் அதில் கண்முன்னே எத்தனை நிலவுகள் காலையிலேன்னு ஒரு பாட்டு செல்வராகவன். அதை தவிர்த்து மற்ற எல்லா பாட்டும் பா விஜய் யுவன் சங்கர் ராஜா காம்போ தான். தீண்ட தீண்டன்னு ஒரு பாட்டு இருக்கு, தீண்ட தீண்ட மலர்ந்த தண்டன்னு. இன்னொரு பாட்டு வந்து வயதோ வாவா என்கிறது, கண் முன்னே எத்தனை நிலவுகள் காலை, இப்படியே போகும். அந்த ராத்திரி அப்போ வந்து டேப் ரெக்கார்டு சின்னதாக இருக்கும். நான் பாக்கெட் சைஸில் ஒன்று இருக்கும், அதை இப்படி எடுத்து நீங்கள் கேசட் திருப்பி போட்டுக்கலாம். அதில் பேர் வாக்மேன் தானே? வாக்மேன் இல்லை, சின்ன டேப் ரெக்கார்டும் ஒன்று இருந்துச்சு. ஓகே. வயதோ வாவா என்கிறதுன்னு ஒரு வயதோ வாவா என்கிறது. அந்த மியூசிக்கும் பாடினதும் ஹரிஸ்ராங்க வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு தலை முதல் கால் வரை நீ ஒரு ரகசியம், வயதுக்கு வந்த பின் ஒவ்வொன்றும் அதிசயம், உன் நிர்வாணம் கூட சாதாரணம் நேற்று, உன் கால் கெண்டையின் மென்மை அது சூடேற்றுதே என்று. இப்போ பாருங்களேன், அந்த பீரியட்ல இருக்க பசங்களுக்கு இந்த பாட்டை கேட்டேன்னு சுருன்னு. நான் உண்மையிலே வயதோ வாவா என்கிறது பாட்டை கேட்டு ஒரு நாள் ராத்திரி புழுக்கனாலும் தூங்காம இருந்திருப்பேன். அவரோட இந்த மாதிரி நிறைய துணுக்குகளை பாடலில் கொண்டு வருவார்னு சொல்லி அது நான் ஆச்சரியப்பட்ட பாடு ஏஆர் ரகுமானோட இசையில் தெனாலியில் சுவாசமே சுவாசம். ஆமாம். அதில் வந்துட்டு முதல் சரணமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம். இடது கண்ணாலே அகிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் அப்படின்னு எழுதியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருக்கும். 2வது ஸ்டான்ஸால வந்து நதிகள் இல்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய், நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய்ன்னு எழுதிப்பாரு. அந்த காதலி பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அல்டிமேட்டான ஒரு காவியமான வரி அது. கிழக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேன் நான் அப்படிங்கிறது. கிழக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேனே, அற்புதமான வரி அது. ஸோ அவர் அந்த பீரியட்ல இல்லை அது ஒரு ஸ்டைலாகவே இருந்துச்சு. அந்த அனுபவத்தை அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அவர் ரொம்ப நாள் பயங்கரமாக சேஸ் பண்ணியிருந்திருக்காரு ஏஆர் ரஹ்மான. கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியலையா. திடீர்னு அவருக்கு ஒரு முறை அழைப்பு வந்திருக்கு, சொல்லிட்டாங்க. போனோன்னா இவர் நைட்டு தூக்க கலக்கத்தில் 2 மணிக்கு அந்த டைமில் போயிருக்காரு. அப்படியே ஒரு வெள்ளை ஆண் தேவதை வர்ற மாதிரி அப்படியே ஏஆர் ரஹ்மான் தரான். மொத்தமாக டியூனுக்கு வேறு வேறு வரிகள் இவ்வளோ எழுதிட்டு போனதுலேருந்து ஒவ்வொரு வரியாக அப்படியே செலக்ட் பண்ணது இவர் தான். வேற எங்கேயோ இருந்த வரி எடுத்து ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை ஊற்றாகிவா, மின்னல் மழையாகிவா, இப்படியே ஒன்று அதை ஸ்ட்ரக்சர் பண்ணது ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ அதே மாதிரியே வந்து ரஹ்மானோட பாடல்கள் வந்து ஸ்டைல், அந்த சிவாஜி பாட்டு ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், அது ரொம்ப நல்ல கட் பண்ணது. அவர் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் பாடல்களோட மற்ற உணர்வை சொல்லக்கூடிய பாடல்களுக்கு அவர் எப்பயுமே முக்கியத்துவம் தருவார். அது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட். கருப்பா இருந்த ஒருத்தன் திடுதுப்புன்னு சகத்தா இருக்கும், அவன் பாடினா எப்படி இருக்கும்ன்றது கான்செப்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நம்ம மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை எடுத்து அப்படியே புதுசா ஒன்று கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்களா? அதுல அப்பத்தான் வச்ச கருப்பே நம்ம குழந்தைக்கு வைப்போம் இல்லையா, இப்போனா செக்கப்பே. இன்னொன்னு இதுல இன்னொரு இடம் வரும். ரஜினிக்கு ஏற்கனவே தமிழர் இல்லாதன்ற முத்திரை தொடர்ச்சியா கொத்தப்பட்டப்ப ஒரு 20 வருஷமா அவருடைய பாடல்கள்ல நான் சுத்த தமிழை பச்சை தமிழன்ற விஷயம் அழுத்தமா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அதுல அதையும் இந்த இடத்துல எப்போதும் பச்சை தமிழன், இப்போது நான் வெள்ளை தமிழன். ஸோ
அந்த பாட்டை அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருப்பாரு. எப்படின்னா கண்டென்ட்டு இருக்கணும், அதே மாதிரி இப்போ உள்ள யூத்துக்கு ட்ரெண்டிங்காக கனெக்ட் ஆகக்கூடிய வார்த்தை, அது எல்லா வார்த்தைகளும் அதில் அப்படி தான் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட்ன்ற கற்பனையை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வேற அது எந்திரன் படம்னு நினைக்கிறேன், கிளிமாஞ்சாரோ, அதில் எழுதியிருப்பாரு மொஹஞ்சதாரோ உன்னில் நுழைஞ்சதாரோ. நீங்கள் பாருங்களேன், மொஹஞ்சதாரோன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இயல்பா ஒரு வார்த்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். அசல் லிரிக் ரைட்டராக நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். மொஹஞ்சதாரோ உன்னில் நுழைஞ்சதாரோ, ஏவாளுக்கு தங்கச்சியே என் கூட தான் இருக்கா, ஆப்பிள் பழம் அப்படியே எனக்கா. அதுக்கு முதல்ல காட்டுவாசி காட்டுவாசி பச்சையாக கடியா, சிங்கப்பல்லில் ஊற வச்சு சூப்பு வச்சு குடியா. அது அதுக்கு அந்த காட்டுவாசிகள்லாம் ஆடுற பாட்டு தான். சுக்கு மிளகு தட்டி என்ன சூப்பு வச்சு குடியா, ஏவாளுக்கு தங்கச்சியே எங்களோட தான் இருக்கா, ஆலிவீர ஆலிவ் பழம் அப்படியே எனக்கா அப்படிங்கிறது செமையான கரெக்ட். அந்த 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 சூழல், அந்த மெட்டு எல்லாத்துக்கும் பக்காவாக பொருந்தி வரக்கூடியது பாவிஜியோட பாடல்கள். அதில் வந்து இன்னொரு வரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து இந்த காட்டுவாசிகள் இலையெல்லாம் கட்டுறாங்கங்கிறதும் இருக்கும், அதே சமயம் பெண்ணை நோக்கி காதலன் கேட்குற ஒரு வழக்கமான கேள்வியும் இருக்கும். வேர்வரை நுழையும் வெயிலும் நான் இலைத்திரை ஏன் இட்டாய் அப்படின்னு கேட்பான். அந்த வரி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து அதில் எல்லாத்துலேயுமே ஏன் இன்னும் என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறது தான் எல்லா காதல் பாடல்களையும் வழக்கமாக எழுதிட்டு இருக்கிறது. ஆனால் இதில் வந்துட்டு அந்த அவங்க பச்சளையை கட்டிட்டு தான் ஆடுவாங்கங்கிறதுக்கு இது மேட்சிங்காக இருக்கும். வேர்வரை அதுக்கு வந்து அவ சொல்லுவா, உதட்டையும் பூட்டி கொண்டு ஒரு யுகம் முடித்து திற அன்பாய் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச ஒரு காதல் பாட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை நான் பார்த்தேன், சில்லம்மா சிலக்கம்மான்னு ஒரு பாட்டு சக்கரக்கட்டியில் இருக்கும். அதை ரொம்ப நாளாக நான் வாலி சார் தான் எழுதிக்குவார்னு நினச்சேன். ஏன்னா அதோட லாங்குவேஜ் ஸ்டைலு, அதில் ஒரு இடம் வரும், நீ பூக்கள் போர்த்திய படுக்கை, உன் உதடு தேன்களின் இருக்கை, நின் உடலில் பயில்கிறேன் கணக்கை, உன்னை பாட ஏதடி தணிக்கை. நானும் இது வந்து வாலின்னு நினைச்சேன். இந்த இதுக்கு தனி பெற்ற படுக்கை தணிக்கை இருக்கிறது வாலி தான் அப்படின்னு நினைச்சேன் நான். இப்போ எல்லா லிரிசிஸ்டும் அந்த பீரியட்ல நான் சொல்றேன், எல்லா லிரிசிஸ்டும் இப்பயும் இருக்குல்ல, அந்த சென்சார் போர்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கடைசியில் வந்து லிரிக்கேட்டர் தலையில் அந்த பிரச்சனை, ஏங்க இப்படி நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா ஏங்க, இது ஏதோ லிரிக்கேட்டர் ஸ்ட்ரைட்டாக போய் எழுதி அப்படி சென்சார் போர்டுக்கு போகிற மாதிரி இவ்வளோ பேர் அப்ரூவல் பண்ணி தானே வந்திருக்கு. ஸோ இதை இது முத்துக்குமாராக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், பாவிஜியாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை போகிற போக்கில் ஒருத்தவனை மிதிக்கிற ஸ்டைலு, உன்னை பாட ஏதடி தணிக்கை. அதை வந்து இவரோட குருநாதர் ஆளே பண்ணியிருப்பார் வாலி. உதடும் உரசும் இரு உயிர்கள் மூலம் வரும், மனிதம் பேசும் புனிதம் சிலர் தவறென கூறிடுவார். அந்த பாட்டில் பாசம் பேசும் மொழியை ஆபாசம் என்பது தவறு, இதற்கோர் தணிக்கை எதற்கு, இது அன்பின் வரலாறு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது உண்மையாக அந்த படத்துக்கு அந்த சென்சார் போர்டுக்காக எழுதியிருந்தான். அப்போ வந்து அதுக்கு முதல்ல பிஎஃப்னு பேர் வச்சிருந்தாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனையாகி திரும்ப வந்து இது பண்ணப்போ ஆனந்த விடனில் போட்டி வச்சு அதே மாதிரி தலைப்பு கேட்டு ஆன்னு வச்சு சென்சார் வந்து தலைப்பிலேயே சென்சார் தலையிடணும்னு போராடினாங்க. அதைத்தான் அவர் கொண்டு வந்திருப்பாரு, இதற்கு ஒரு தணிக்கை எதற்கு, இது அன்பின் வரலாறு அப்படின்னு. அதனால தானே இவர்னால இதை எழுத முடியுது, ஏன்னா அவருடைய நேரடி சிஷியர் இல்லையா. அதே மாதிரி வாழ்க்கையோட நிலையாமை பற்றி, ஒரு வாழ்க்கையோட நிலைமைன்னா வாழ்க்கையில் துன்பம் துயரம் இருக்க தாண்டா செய்யும், நீ தயவு செய்து இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போடான்னு ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, துள்ளுவது எலுமையில் இன்னொரு ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க, நெருப்பு கூத்தடிக்குது காத்தோ சேர்த்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடான்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. சொத்து பத்து சேர்த்தவனும் புகையாத்தான் போகிறான், சோகத்துல சிரிப்பு வந்தா சுகமாத்தான் வாழுறான், வாழ்க்கையில் வரமுறை ஏதடி அட காத்த தான் கட்டி வச்சது ஆரடி. லைஃப்பை பற்றி சொல்லி யூத்ஃபுல்லாக இளைஞர்களுக்கு எழுதப்பட்டு அவங்கள்ட்ட பயங்கரமாக சேர்ந்து பயங்கர ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டு. இதில் இன்னொரு உதிரி தகவல் என்னென்னா, இந்த பாட்டை பாடினது வெங்கட் பிரபு. ஜனநாயகம் படம் வந்துருச்சு இல்லையா, அதோட கடைசி சீனில் புது பாட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று சேர்க்காம ஏற்கனவே பழைய பாட்டு ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கத்தியிலிருந்து யார் பெற்ற மகனோ யார் பெற்ற, அது பாவிஜய் எழுதின பாட்டு. சிஎம் விஜய்க்கு பாவிஜய் எழுதின பாட்டு. அதில் ஒரு வரும் சுச்சுவேஷன் என்னென்னா, போராடி இந்த விஷயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை கூட்டி போராடி அந்த உரிமையை பெற்று தந்தது ஒருத்தவன்,
ஆனா அதை தனக்குன்னு எடுத்துக்காம அவன் தூரமா நின்று அந்த வெற்றியை மட்டும் மக்களுடைய சந்தோஷத்தை மட்டும் ரசிக்கிறான். இதுதான் சுச்சுவேஷன். எழுதியிருப்பாரு. அதோட ரொம்ப சின்ன பாட்டு தான், இருந்தாலும் உயிரோட்டமா இருக்கும். கைவீசும் பூங்காத்தே நீ எங்கு போனாயோ, யாரென்று சொல்லாமல் நிழல் போல நடந்தாயோ, முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணீர் மழை வருமே. இதுதான் எல்லாமே உணர்ச்சி எல்லாமே தியேட்டர்ல இந்த வரிக்கு உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தாங்க. யேசுதாஸோட குரல் ஒரு பக்கம் அப்படின்னா, பாவிஜியோட அந்த வரிகள் தான் ஆன்மா பொருந்திய வரிகள் வந்து நீங்க அதாவது எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியாம புதுசா எழுத வேண்டாம் டெப்தா எழுதியிருக்காரு. ஆமா, பாவிஜய் வந்து இன்னும் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு உண்டான கிரெடிட்ஸ் இன்னும் போகணும், இன்னும் அவருக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கலன்றது என்னோட தனிப்பட்ட. ஆமாம் கிடைக்கணும், இன்னும் நிறைய நமக்காக அவர் எழுதணும். அதுக்கப்புறம் அவர் எழுதின பாடல்கள்லாம் தொகுத்து அட்லீஸ்ட் யாராவது எல்லா பாடலாசிட்டுமே என்னோட கோரிக்கை இதுதான். ஏதோ ஒரு வெப்சைட்ல அவங்க போட்டு வச்சு இது அஃபிஷியல் வெப்சைட் இதில் தான் உண்மை இருக்கும்னா இல்லை. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதை பாவிஜய் சார் பண்ணாரு. பாவிஜய் பாடல்கள் பார்ட் அப்படி வந்திருக்கு, 1-2 வந்திருக்கு. நான் சொல்றது ரெகுலர் ஒர்க்காகவே இப்போ எல்லாருக்கும் ஃபிலிமோகிராஃபின்னு எல்லாம் இருக்குது, பட் விக்கிபீடியாலாம் நம்ம நம்ப முடியாது. பாடல்கள் வந்து அவங்க ஒரு மதன் கார்கி சார் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப கம்மி தான். அவங்கள ஒரு வெப்சைட்டை ஏதோ ஒன்றில் போட்டுட்டு இதெல்லாம் என்னுடைய பாடல்கள்னு அவங்க சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம எங்களை மாதிரியான ஆளுகளுக்கும் போய் சேரும். நாங்களும் 4 இடத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ரொம்ப நல்ல டூலாக இருக்கும். இப்போ நீங்களே 100 பாடல்கள் பக்கம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஆமாம், 80 சம்திங். எங்கேயாவது எழுதி வச்சிருக்கீங்களா இத்தனை பாடல்கள் இருக்குன்னு? பொதுவெளியில் நான் தேடினா கிடைக்குமா? என்னை பற்றி யாராவது பேச வர்றப்ப நான் கொஞ்சம் பாட்டு ரெடி பண்ணி அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்ன மாதிரி ரசிகர்களோட கோரிக்கை. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.